மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் சரி, காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் சரி, ரெண்டு பேருமே யூஸ் ஆகக்கூடிய டோபாலஜிலேருந்து ஒரு முக்கியமான ஒன் மார்க் பார்க்கலாம். லெட் ஏ பி கனெக்டட் ஓப்பன் சப்செட் ஆஃப் R2. ஏன்றது கனெக்டட் ஓப்பன் சப்செட்டு எதுக்கு? R2க்கு. த நம்பர் ஆஃப் கண்டினியூஸ் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ க்ளோஷர் டு Q எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. த நம்பர் ஆஃப் கண்டினியூஸ் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை? ஏ க்ளோஷர்லேருந்து க்யூக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1 0 2 நோ ஃபைனைட் 4 இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு ரிசல்ட் நல்லா தெரியும். அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, தனி நோட் போட்டுருங்க டோபாலஜிக்குன்னு. அந்தந்த வீடியோவை அந்தந்த நோட்டை எழுதிக்கிட்டே வாங்க. we know that continuous image of connected set is connected. ரைட், ரொம்ப முக்கியமான ரிசல்ட் இது. கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட். ரெண்டாவது இன்னொரு ரிசல்ட்டு, இஃப் ஏ இஸ் connected open set, then A closure also connected. ரைட், ஏ வந்து கனெக்டட் ஓப்பன் செட்டான். இப்போ ஏ க்ளோஷர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? கனெக்டடாக தான் இருக்கும். இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நமக்கு ரொம்ப மெயின். இப்போது சரி, இப்போது நான் என்ன சொல்கிறேன், சப்போஸ் let f is a function from a closure to q be a continuous surjective. இப்படி ஒரு கண்டினியூஸ் சர்ஜெக்டிவ் மேப் இருக்கிறதா எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு மேப் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ எஃப் வந்து கண்டினியூஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஆனால் ஏ க்ளோஷர் கண்டிப்பாக கனெக்டட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏ வந்து கனெக்டடு கூடவே ஓப்பனாக இருக்குது. ஆனால் நமக்கு ஏ க்ளோஷர் கண்டிப்பாக கனெக்டடாக இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது ஏ க்ளோஷர் வந்து ஓப்பனா சார்? இப்போது ஏ க்ளோஷர் ஓப்பனாக க்ளோஸ்டாக அது இப்போ நமக்கு தேவையில்லாத கான்செப்ட்டு. ஆனால் நான் கேட்குறேன், ஏ க்ளோஷர் வந்து ஓப்பனா அல்லது க்ளோஸ்டா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ வந்து ஓப்பன்னா ஏ க்ளோஷர் வந்து ஓப்பனாக இருக்குமா இல்லை க்ளோஸ்டாக இருக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போ அது நமக்கு தேவையில்லை. ஏ வந்து கனெக்டடாக இருந்தால் ஏ க்ளோஷரும் கனெக்டடாக இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும், டவுட்டே இல்லை. இப்போ ஏ க்ளோஷர் கனெக்டட் ஆகிடுச்சா? அப்போ இப்போ வந்து எஃப் கண்டினியூஸு. சின்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ், since f is continuous and a closure is connected, f கண்டினியூஸாக இருக்கிறதுனாலையும் a closure கனெக்டடாக இருக்குன்றதுனாலையும் f of a closure கண்டிப்பாக is connected. f of a closureம் கனெக்டடாக இருக்கும். எங்கே? இந்த க்யூவில். ரைட், இவங்க ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே கேட்குறாங்க பாருங்கள். எத்தனை த நம்பர் ஆஃப் கண்டினியூஸ் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ க்ளோஷர் டு க்யூக்கு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எஃப் வந்து ஏ க்ளோஷர்லேருந்து க்யூக்கு தான் நம்ம டிஃபைனே பண்ணுறோம். சரி, இப்போது இந்த எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் வந்து எங்கே இருக்கும்? க்யூவில் இருக்கும். அப்போ க்யூவில் இது கனெக்டடாக இருக்கும். இஸ் கனெக்டட் இன் கனெக்டட் சப்செட் ஆஃப் Q. Okay,
ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் படி ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுது, கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட் சொல்லுது இல்லையா. அப்போ எஃப் கண்டினியூஸு, இந்த ஏ க்ளோஷர் கனெக்டடு. அப்போ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட்ன்றதுனால எஃப் கண்டினியூஸு ஏ க்ளோஷர் கனெக்டட்ன்றதுனால எஃப் ஆஃப் ஏ க்ளோஷரும் கனெக்டடாக இருக்கும் எங்கே, க்யூவில். ஓகே சரி. ஆனால் சின்ஸ் எஃப் இஸ் சப்ஜெக்டிவ், சின்ஸ் எஃப் இஸ் சப்ஜெக்டிவ், எஃப் வந்து சப்ஜெக்டிவ்ன்றதுனால எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் வந்து ஹோல் க்யூவே வந்துடும் இல்லையா. எஃப் வந்து சப்ஜெக்டிவ்ன்றதுனால தான். சரி, இப்போ இது ரெண்டு ஈக்குவல் ஆகிடுச்சு பாருங்கள். சப்ஜெக்டிவ் எஃப் சப்ஜெக்டிவ்ன்றதுனால இது ரெண்டு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அப்போ க்யூ என்ன ஆகிடும், கனெக்டட் ஆகிடும். திஸ் இம்ப்ளைஸ் க்யூ இஸ் கனெக்டட், ரைட், விச் இஸ் கான்ட்ராடிக்ஷன், ரைட். க்யூ கனெக்டடா இல்லையே, which is contradiction. which is contradiction, இது வந்து முரணானது. because Q is always disconnected. கனெக்டட் செட் கிடையாது Q இல்லையா. அப்போது therefore there is no continuous surjective. There is no continuous surjective map between F between A closure to Q. இந்த மாதிரி ஒரு மேப் கூட இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் சர்ஜிட்டி கூட இருக்க முடியாது. ஏன்னா ஒரு கண்டினியூஸ் சர்ஜிட்டி இருக்கிறதா எடுத்தால் ஒன்றே ஒன்று இருக்கிறதா எடுத்தாலும் கான்ட்ராடிக்ஷனாக வந்து நிற்குது இல்லையா. ஸோ ஒன்று கூட இருக்க முடியாதுன்னு வந்து முடிக்கிறேன். அப்போது ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு கண்டினியூஸ் சர்ஜிட்டி இருக்கிறதா எடுத்துக்கிறேன். இப்போது கண்டினியூஸ் கண்டிஷன் படி பார்த்தா எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் வந்து கனெக்டட் ஆகிடுது. அப்போது சர்ஜெக்டிவ் எஃப் வந்து கண்டினியூஸ்ன்ற ஒரே ஒரு கான்செப்ட்னால எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் கனெக்டட் ஆகிடுது. ஆனால் எஃப் வந்து சர்ஜெக்டிவ்ன்ற அந்த ஒரு கண்டிஷனால் எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு க்யூ ஆகிடுது. அப்போது கண்டினியூஸ் படி கனெக்டடு, சர்ஜெக்டிவ் படி ஈக்குவல் டு க்யூக்கு ஈக்குவல் டு. இப்போ இந்த ரெண்டும் படி பார்க்கும்போது எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு க்யூ ஆகிடுது. ஆனால் நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் வந்து கனெக்டடு. இப்போ ஈக்குவல் ஆனதுனால க்யூ என்ன ஆகிடுது, கனெக்டட் ஆகிடுது. இது முரணானது தானே, ஏன்னா க்யூ வந்து டிஸ்கனெக்டட் இல்லையா. அதனால் இது வந்து கான்ட்ராடிக்ஷனாக வந்து நிற்குது. நீங்கள் வந்து ஒரு கண்டினியூஸ் சப்ஜெக்டிவாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ there is no continuous surjective between A closure to Q. ஓகே, இவ்வளோதான் விஷயம். ஒரே ஒரு மேப் கூட, ஒரே ஒரு கண்டினியூஸ் சர்ஜெக்டிவ் கூட இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த மாதிரி டீட்டெயிலாக காலேஜ் டிஆர்பிக்காரங்க எழுதணும். நீங்கள் முதல்ல ரிசல்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு, இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட், இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் நீங்கள் போடவே ஆரம்பிக்கிறீங்க. எங்கேயுமே ஜர்க் ஆகக்கூடாது, எங்கேயுமே வந்து கான்செப்ட் வந்து லூஸ் ஆகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்தமாரி ப்ரீஃபாக எழுதுவாங்க காலேஜ் டிஆர்பிக்காரவங்க. ஆனால் பிஜிடிஆர்பிக்காரவங்க அப்படி மைண்ட்லேயே போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிஜிடிஆர்பிக்காரவங்க அப்படியே மைண்ட்லேயே போட்டு அப்படியே அடிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு கண்டினியூஸ் சர்ஜிட்டி கூட இருக்க முடியாது. ஆப்ஷன் பி, ரைட். சப்போஸ் ஒன்று இருக்கிறதா எடுத்திங்கன்னா இங்கேருந்து இங்கே டிஃபைன் பண்ணும்போது இப்போ ஏ வந்து கனெக்டட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ க்ளோஷர் கனெக்டடாக தான் இருக்கும். அப்போது கண்டினியூஸ் சர்ஜெக்டிவ் இருக்கிறதா ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் வந்து கனெக்டட் ஆகிடும். அப்போ சர்ஜெக்டிவ் படி எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு க்யூ ஆகிடும். எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் வந்து கனெக்டட்ன்றதுனால ஈக்குவல்ட்டாக ஆகும்போது க்யூவும் கனெக்டட் ஆகிடுது. அப்போ கான்ட்ராடிக்ஷன் வந்து நிற்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் சர்ஜெக்டிவ் கூட வந்து இருக்க முடியாது அப்படின்ட்டு பிஜிடிஆர்பிக்காரங்க அப்படி மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. அப்போது 0ன்னு டிக் பண்ணிடுங்க. ஆனால் காலேஜ் டிஆர்பிக்காரங்க இந்த மாதிரி
நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், பக்காவாக, எங்கேயுமே வந்து மிஸ் ஆகக்கூடாது. கான்செப்ட் படிக்கும்போது தெளிவாக புரியணும். ஓகே, அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுத்துட்டே வருவோம், தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. காலேஜ் டிஆர்பிக்கும் பிஜி டிஆர்பிக்கும் டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. 7358591547 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் வந்து தரோம், வாங்கி படிங்க. முதல்ல டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.